இன்னைக்கு என்ன சமையல் பண்ணட்டும்? கொஞ்சம் நல்ல ஐடியா கொடுங்க பாப்போம். அப்படியே மருமகளே, சிக்கனை வாங்கி குழம்பு வச்சிரு, மட்டன் வாங்கி சூப் வச்சிரு, மீன் தான் பொரிச்சிரு, அப்புறம் ஸ்வீட் ஒண்ணு எப்படியாவது பாயசம் பண்ணிரு. பாயசம். அத்தை, மட்டன் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வரும், உங்களுக்கு யாருக்கிறவே கொழுப்பு அதிகம், அதனால அது வேண்டாம். சிக்கன் உடம்பு ஹீட்டு, அது வேண்டாம். மீன்கார வரல, அதான் அதுவும் வேண்டாம். ஸ்வீட் உங்களுக்கு சுகர் வந்துடும், அதனால அதுவும் வேண்டாம். பேசாம ரசத்தை வச்சு பொரியல் பண்ணிடுறேன், அதான் உங்க உடம்புக்கு நல்லது. மருமகளே, எல்லாத்தையும் நீ முதலே முடிவு பண்ணிட்டு தரையா என்கிட்ட வந்து கேட்டா? அது எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, எப்பயுமே உங்க மாமியார் பேச்ச கேட்கணும்னு. அது நீ பண்றியோ பண்ணலையோ, ஆனா அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருந்தோம் சொல்லியிருக்காங்க. அதான் உங்ககிட்ட கேட்க வந்தேன். மருமகளே, மருமகளே, சேர்ந்த தேங்காய் எடுத்துட்டு வா. எல்லா காய்கறியும் கிடக்கலாம், அவியல வச்சு விட்டுரும். சரி அத்தை, ஒரு நிமிஷம். இந்தாங்க தேங்காய் எடுத்துட்டு வந்துட்டேன். சரி சரி, தொடர்தான் பேசிட்டு இருக்காம ஒரு அறைய கொடு. என்னத்த சொல்றீங்க? வலிக்கும்ல? தொணத்தொன்னு பேசி நேரத்தை வீணாக்காத. நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. நீங்க சொல்றதால தானே. இந்தாங்க ஒரு அரை. தேங்காயில ஒரு அரை முடி கேட்டாவா அரைஞ்சி என்ன கொண்டே விட்டாங்க. அத்தை அத்தை, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். வீட்டை பெருக்கிட்டேன், வீட்டை தொடச்சிட்டேன், பாத்திரத்தை கழுவிட்டேன், கழுவட பாத்திரத்தை கமத்திட்டேன், அப்புறம் துணி துவைச்சிட்டேன், காஞ்ச துணி மடிச்சு வச்சுட்டேன், அப்புறம் வெளியே பெருக்கி தண்ணி தெளிச்சு போட்டுட்டேன். சரி மருமகளே. அதான் நீ எல்லா வேலையும் பார்த்துட்டு அப்புறம் எதுக்கு எங்க அம்மாட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா எல்லாத்தையும்? அதுவாங்க, டெய்லி நான் எல்லா வேலையும் பார்த்ததுக்கு அப்புறம் அதே வேலையை திரும்பி போய் அப்பயும் பண்ணுவாங்க. வீட்டை துடைப்பாங்க, பாத்திரத்தை கழுவுவாங்க, வீட்டை கூட்டுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி. அதான் சொல்ல வந்தேன். அத்தை, இப்ப எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு வாங்க, அதுக்குள்ள உங்களுக்கு சமையல் பண்ணி வைக்கேன். நல்லா இல்லைன்னு சொல்லி ஒரு தட்டு சோறு சாப்பிட்டாதானே உங்களுக்கு தூக்கம் வரும். அதான் அத்தை அத்தை, வெயில அடிச்சு கொளுத்துதுல இருக்கவே முடியல. பேசாம நம்ம வீட்டுல ஒரு ஏசி வாங்கி மாட்டிடுவோமா? நல்ல குளுகுளுன்னு இருக்கும். நீ குளுக்குள்ள இருக்கிறதுக்கு என் பையன் சம்பாதித்த வீணாக்கணுமோ? உங்க அம்மா வீட்டுல குளுக்குள்ள ஏசில இருந்தா இந்த மாமியா கலைவி நம்மள ஏசி வாங்க விடாதக்குள்ளேயே ஏதாவது பிளான் பண்ணணும். அப்பதான் முடியும். ஏதாவது மாஸ்டர் பிளான் பண்ண வேண்டியதான். ஹலோ அண்ணி, எப்படி இருக்கீங்க? 10 நாள்ல வரீங்களா? வாங்க வாங்க, நாங்கெல்லாம் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அத்தட சொல்லிடுறேனா? அத்தை கேட்டில அண்ணி வராங்களா? கேட்டுச்சு. ஆனா பாவம், அவ ஏசி இல்லாம இருந்துட மாட்டா. என் மகிட்ட சொல்லி இன்னைக்கு ஏசி வாங்கி மாட்டணும். பிளான் சக்சஸ்.